ஸ்னேகா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல டெஃபர்மேஷன் கேஸ் போட சொல்லுவேன். நிஜமா தான் சார் சொல்றேன். இவதான் சார் சிந்துவை தள்ளி விட்டுருக்கா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறாங்க? நீங்க இல்லனா வேற என்னலாம் பேசுவாங்க? சிவா சொல்றதுதான் சார் உண்மை. எனக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். நேஹா என் மேல இருக்கிற கோவத்துல தான் சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஆள் வச்சு நான் தான் சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டதா சொல்ல வச்சிருக்கா சார். இவளோட மோட்டிவ் சிந்துவை கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதும் தான். கொடைக்கானல அந்த மலையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் ஹார்ட் டிஸ்க்ல கொண்டு வரும்போது வர வழியில ஸ்னேகா ரவுடிங்ல அனுப்பி எங்களை அட்டாக் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருந்த சேதுவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். இந்த சேது தான் சார் இந்த கேஸ்ல முக்கியமான பிசினஸ். சிந்துவை ஸ்னேகா தள்ளி விட்டதை அந்த சேது பாத்துருக்கான். நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. நீ ஸ்னேகா மேல இருக்கிற கோபத்துல தான் அவங்கள ப்ளேம் பண்ற. இனிமேலும் நீ ஸ்னேகாவை டிஸ்டர்ப் பண்ணனா அப்புறம் ஓ மேலயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டது முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அந்த சேதுவையும் ஹார்ட் டிஸ்கையும் எங்க வச்சிருக்காங்கன்னு இவகிட்ட கேட்டு வாங்குங்க. நாளையில இருந்து இந்த கேஸ டிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேட் பண்ண போறார். இனிமே இந்த கேஸ்ல சஞ்சய் உள்ள வர மாட்டார். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு ராமச்சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். இந்த நேரத்தில் நீங்க சஞ்சய் சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போயிடும் சார். இந்த கேஸ சஞ்சய் விசாரிச்சா ஸ்னேகாவுக்கு நியாயம் கிடைக்காது. அதனால சஞ்சயை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டேன். என்ன சிவா, என்ன எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பாக்குறல்ல? அது உன்னால சத்தியமா முடியாது. என்ன பகிச்சுக்கிட்டு உன்னால எங்கேயும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை விடவே மாட்டேன். எங்கிட்ட இருந்து சேதுவையும் ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டா